அதாவது கஞ்சா சாப்பிட்டா என்ன நடக்குதுன்னே தெரியாது. 60,000 கிலோ 70,000 கிலோ கஞ்சா இந்த நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துல மட்டும் சுத்துது. 70,000 கிலோ. அதுல வந்து ஒரு 1000 கிலோ தான் பிடிக்கிறாங்க காவல்துறை. 1000 கிலோ பிடிச்சிட்டு ஒரு 300 பேர் ஒரு சமயம் அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்கள உடனே விடுதலையும் பண்ணிடுறாங்க. அதாவது 70,000 கிலோ கஞ்சா எங்க அதை புடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த திருவள்ளூர் மாவட்டத்துல. ஆனா 1000 கிலோ கஞ்சா தான் போலீஸ் பிடிக்கிறாங்க. ஆனா அப்போ எல்லாருக்கும் தெரியும் கஞ்சா எங்க கிடைக்குது, யார் விக்கிறாங்க, யாருடைய உதவியுடன் விக்கிறாங்க என்ற எல்லா விஷயமும் காவல்துறைக்கும் தெரியும், இந்த பகுதியில் இருக்க எல்லா பெரிய தலைகளுக்கும் தெரியும். ஆனா யாருமே எதுவுமே கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா அவ்வளவு காசு புழக்கம், அவ்வளோ காசு கஞ்சாலையும் குடியிலையும் வைன் ஷாப்லயும். அததான் அவங்க ஞாபகம் வச்சிருக்காங்களே தவிர இத பத்தி அவங்க யோசிக்கவே இல்லை. இதனால ஏற்படும் பெண்களுக்கான குற்றங்கள் பத்தி தெரியுமா உங்களுக்கு? பெண்களுக்கு என்ன குற்றம் நடக்குது? நீங்க ஆரம்பாக்கம் பாத்தீங்களா? ஆரம்பாக்கத்துல இருந்து யாரா வந்திருக்கீங்களா? ஆரம்பாக்கம் என்ற பகுதியிலிருந்து ஒரே ஒரு சின்ன குழந்தை, 9 வயசு பெண் குழந்தை படிக்க காலேஜ். தெரியுமா அந்த விஷயம்? தெரியுமா? நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தெரியும். 9 வயது படிக்கிற குழந்தை, அவங்க அப்பா அம்மா என்ன வேலை செய்யறாங்க? அவங்க ரயில் நிலையத்துல ரயில்ல ஒரு கூடையில பழங்களும் சிற்றுண்டிகளும் ஏதோ சாப்பிடறதுக்கு விக்கிறவங்க. அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான ஒரு அந்த குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்க அவங்க. அவங்களுடைய குழந்தை, பெண் குழந்தை படிச்சுட்டு அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்குது. சாயங்காலமா ஸ்கூலை முடிச்சுட்டு ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டு அந்த குழந்தை பாட்டி வீட்டுக்கு போயிருக்குது. யாரோ ஒரு ஆள் அப்படியே அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் அதை அப்படியே நாசம் பண்ணி, ஒரு பாவம் அந்த சின்ன குழந்தை, 9 வயசு குழந்தை, அது எவ்வளவு துடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு ரத்த கரையோட உடம்பெல்லாம் கீரலோட வெளியில வந்துருக்குது. வந்துட்டு இன்னொரு குழந்தை அந்த வழியா போதான். அந்த குழந்தைய பார்த்து சொல்லுதான், ஏய் அங்க போகாத, அங்க போனா ஒரு ஆள் இருக்கான், அவன் பேட் டச் பண்றான்னு சொல்லி இருக்குது அந்த குழந்தை. அந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குது. அந்த குழந்தை வீட்டுல போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்ன உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. முதல்ல போலீஸ் எப்பயுமே தயங்குவாங்க, இது உண்மையா பொய்யா என்னன்னு. அவங்க கம்ப்ளைண்ட்டை எடுக்கல. அப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்றாங்க. பதிவு பண்ணிட்டு 10 நாள் ஆச்சு, ஒரு நடவடிக்கையும் இல்லை. 10 நாள் ஆச்சு. அந்த குழந்தை அவ்வளோ பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி 10 நாளாகியும் எந்த நடவடிக்கையுமே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எடுக்கல. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு மருத்துவர் அன்புமணி அவர்கள் என்ன பண்றாங்க, விழுப்புரத்துல ஒரு போராட்டத்தில் இருக்கிறார். மிகப்பெரிய போராட்டம் விழுப்புரத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பிரகாஷ் அவர்களுக்கும் மாவட்ட தலைவர் அந்த சமயம் ரவியன் இருந்தாரு, அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசன் ஒரு பையன், இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. எல்லார்கிட்டயும் ஸ்ரீனிவாசன் இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் போன் பண்ணி சொல்றாங்க. அவங்க பொருளாளர் நம்மளுடைய கவிஞர் திலகபாமா அவங்களும் வர்றாங்க. வந்து எல்லாரும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிறாங்க. நீங்க நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் நாங்க இந்த போலீஸ் ஸ்டேஷன் விட்டு நவர மாட்டோம். அங்கேயே உட்காந்துடுறாங்க. போலீஸ் என்ன பண்ணுது, இவ்வளவு பேர் இங்க உட்காந்துட்டாங்களே, இதை வெள்ளையாரா பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. போலீஸ் குறுக்கெல்லாம் நிறுத்தி போட்டாங்க இல்லையா? அதான் நடக்குது. இருந்தாலும் நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்க யாரும் போக மாட்டோம், எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துடுறாங்க. அப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கே 3 மொழியில அந்த ஆளை பத்திய விவரங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல வெளியிடுறாங்க. ஹிந்தியில, தெலுங்குல, தமிழ்ல. அந்த குழந்தை சொல்லிருக்கு பாரு அடையாளம், எந்த எந்த இந்த கஞ்சா போதையில எந்த ஆசாமி வந்து அதை தனக்கு இந்த கொடுமையை செஞ்சானோ அந்த குழந்தை எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. அவனுக்கு பல்லு இல்ல, இந்த கையில மச்சம் இருக்கும், அந்த கையில வந்து பச்சை குத்தி இருப்பாப்லன்னு எல்லாத்தையும் சொல்லுது. அதையெல்லாம் எழுதி 3 மொழியில அதை வந்து நோட்டீஸ் போட்டு கொடுக்குறாங்க. அதே சமயம் 9 டீம் 9 போலீஸ் பிரிவு போட்டு 3 நாள்ல கண்டுபிடிக்கிறாங்க. 10 நாள் கண்டுபிடிக்கவே இல்லை. அவனை 3 நாள்ல ஒரே நாள் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அத்தனை சகோதர சகோதரிகளும் போய் உக்காந்து இந்த விஷயத்த வெளியில கொண்டு வராங்க. 3 நாள்ல அவங்க கொடுத்த அழுத்தத்தினால அந்த போலீஸ்ல, அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயோ ஒரு காவல்துறை இணை அதிகாரி ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களும் வந்து மிகப்பெரிய முயற்சி எடுத்து இந்த டீம் எல்லாம் போட்டு கண்டுபிடிச்சு அவனை 3 நாள்ல கொண்டு வராங்க. அந்த பையன் எங்க இருந்தான்னு நினைக்கிறீங்க? பக்கத்துல தான் இருக்கிறான். 2 ஸ்டாப் தள்ளி போனா அவன் இருக்கிறான். எங்க இருக்கா?
இதே பக்கத்துல இருக்கிற எல்லையோர மாநிலத்துல அவன் இருக்கிறான், அவனை புடிச்சிட்டு வராங்க. தடா கிராமத்துல இருந்து அவனை புடிச்சிட்டு வராங்க. புடிச்சிட்டு வந்து விரைவாக கேஸ நடத்தி அவனுக்கு தண்டனையும் கொடுத்துடுறாங்க. இதான் நடக்குது. அதாவது இதெல்லாம் எப்படி தடுக்கலாம்? இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு. இப்ப பாத்தீங்கன்னா நேத்து பாருங்க, சென்னையில தரமணியில பிழைக்க வந்த ஒரு குடும்பம், சின்ன பையன், அவன் காவலாளி, அவன் பொண்டாட்டிய போய் 4-5 பேர் போய் பாலியல் வன்கொடுமை சீண்டி இருக்காங்க. அவன் சண்டை போட்டிருக்கான். அவனையும் கொண்டுட்டு 2 வயசு குழந்தையும் கொண்டுட்டு அந்த பொண்ணையும் இழுத்துன்னு போய் சீரழிச்சு அதையும் கொண்டுட்டாங்க, தூக்கி போட்டாங்க. இது மாதிரி தினம் கேஸ். இது மட்டும் இல்லாம உங்களுக்கே தெரியும், கோயம்புத்தூர்ல தனியா நடந்து போனா அந்த பொண்ணை 4 பேர் பாலியல் வன்கொடுமை செய்யறது, இல்ல காதலிக்க மறுத்துட்டாங்கன்னா அந்த பொண்ணு கொண்டு போய் கொலை பண்றது. என்னது இது? அப்ப கஞ்சா போதையில என்ன பண்ற அப்படின்ற ஒரு எல்லையே கிடையாதா இந்த பசங்களுக்கு? ஒரே ஒருத்தர், அதுவும் கும்பலாதான், ஒருத்தர் 2 பேர்ல 4-5 பேர் போய் ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் கொல்றாங்க. அந்த பொண்ணை கடத்திட்டு போய் அதை சித்திரவதை பண்ணி அதை சாவடிக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு பசங்கள் கூட மனசாட்சி, யாரோ ஒருத்தராவது தப்பு இது பண்ணக்கூடாதுன்னு யாருக்குமே தோணல. இதற்கு காரணம் குடி, கஞ்சா, இந்த போதை. இது எதுவுமே அவங்களுக்கு தெரியல. இந்த இவ்வளவு பெரிய கொடுமைகள் நடத்துறாங்க. இதை எப்படி நிறுத்தலாம்? எப்படி நிறுத்தலாம்னா, உங்க அண்ணா அன்புமணி சொல்றாரு, நான் அவர் நினைச்சாருன்னா ஒரே நாள் இந்த ஒயின் ஷாப்பையும் மூடிடலாம், ஒரே நாள்ல இந்த போதை, கஞ்சா, அபின், இந்த மாதிரி மெத் எல்லா மாத்திரையும் தமிழ்நாட்டை விட்டு கண்டிப்பாக ஒழித்து விடுவேன்னு உங்க அண்ணா அன்புமணி மட்டும் தான் அப்பல இருந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பாக அதை அவரால் செய்யவும் முடியும். அதே சமயம் இந்த மாதிரி தவறு செய்யற மிருகங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணுமா இல்லையா?